இன்றைக்கி என்னால் பொசிஷன்லலாம் வச்சு எடுக்க முடியாது வீடியோ. என்னால் மேலே ஏறி உட்காரவும் இல்லை சேரில், ஒரு வழியாக வருது, பேச முடியலை. இருந்தாலும் பேசுகிறேன். எதுக்குன்னா ஏதோ ஒரு 1K 2K போனால் ஏதாவது டாலர் வரும் தான். சத்தமாகவும் பேச முடியல. அந்த வீடியோ எடுக்க முன்னே நான் பட்ட பாடு, பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு. இப்போ பாப்பா தூங்கி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கேப்பில் போய் சமைச்சிட்டு வந்திருக்கேன். நட்டமாக நிற்க முடில. நின்றாலும் மயக்கம் வருது, சாப்பிட்லனாலும் மயக்கம் வருது, சாப்பிட்டாலும் மயக்கம் வருது. அது ஏன் என்ன காரணம்? எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். லோ ப்ரெஷர்னால் இப்படித்தே உடம்பை போட்டு வாட்டும். ஹை ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு கூட ஸ்ட்ரோக் வருமா. லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் போயிடும். இது என் அனுபவத்தில். நம்ம எங்கே இருக்கோம் நமக்கே தெரியாது. அந்த ஒரு செகண்டு தான் ஞாபகம் இருக்கும். அப்படியே எனக்கு எல்லாமே மறந்துடும். நிறைய இதை தாண்டி வந்திருக்கேன். இந்த வீடு கட்டி உள்ளே போகும்னு என் ஜீவன் பாதியாக போயிடும் போல. அம்பூட்டு பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, கண் திருஷ்டியாக இருக்கும், கண் திருஷ்டியாக இருக்கும், வீடு கட்டினாலே இப்படித்தான் முடியாமல் போகணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. முடியல. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது தான். யாருக்கு எங்கள் வீட்டில் என்ன வந்தாலும் என் பிள்ளைகளுக்கு வர்றதை எனக்கு கொடு. என் பிள்ளைகள்லாம் தாங்காதுங்க, எனக்கு கொடுன்னு தான் வேண்டிட்டேன். அப்போ எனக்கு முடியலைன்னா என்ன ஆகுது? என் பிள்ளைகளை கவனிக்க முடியலன்னு தோணுது. எத்தனை வேலைக்கு ஹோட்டலில் வாங்கி திங்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு நாள் முந்தானத்து வாங்கினதே 4 பேருக்கு சாப்பாடு என்ன ஆகும்? அத்துக்கிட்டு போயிடும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவாயிரும், சாப்பாடு செலவு. இன்றைக்கி முடியல. இருந்தாலும் அப்படியே மெல்ல 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 சோறை வச்சுட்டு செத்த சாஞ்சேன். ரசம் வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. சோறை வச்சுட்டு செத்த படுத்தேன். படுத்தேன்னா தூங்கலை, செத்த சாயம். இந்த கழுத்து வேறு சுளுக்கு உளுந்து வேறு. ஒரு ரசம் வச்சு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு வச்சுட்டேன். அவர் வந்து சாப்பிட்டுக்குருவேன். நான் காலையில் வச்ச தக்காளி சோறு இருந்துச்சு. காலையில் அங்கே 4 இட்லி இருங்க முன்ன என் உசுறு என்கிட்ட இல்லை. எதுக்குத்தான் இப்படி வருதுன்னு தெரியலையே. நான் என்ன தான் செய்வேன்? இந்த வீடு கட்ட நம்ம எம்பிட்டுத்தையும் பாடுபடுறோம். பம்பாடு கட்டி புது வீடை கட்டிக்கிட்டு கடன் வாங்கியாச்சு, லோன் வாங்கியாச்சு, வட்டிக்கு வாங்கியாச்சு, தவணைக்கு வாங்கியாச்சு. இருக்கிற காசெல்லாம் வீட்டில் போட்டாச்சு. இன்னும் கொண்டா 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 கொண்டான்னு கேட்குது. டைல்ஸு போடுற கூலியை 45 ரூபா கேட்குறேன். டைல்ஸ் கூலி 45 ரூபா. வீட்டுக்கு மொத்த டைல்ஸ் கொட்டேஷனே 55 ரூபா 60 ரூபா. போடுற கூலியை 45 ரூபா. நான் போடுறேன் 45 ரூபா. இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அதே 1 ரூபா வந்துடுச்சு. சிங்கு, வாட்டர் டேங்கு, பைப் லைன். ஆகஸ்ட் 23ஆந்தேதி குடி போக போகிறேன்னு சொல்லியாச்சு. போடனா போய் ஆகணும். என்ன இருக்கோ இல்லையோ, குளங்க தண்ணி பைப்பு ஓஸ் வழியான்னு பிடிச்சிக்கிட்டு சூட்டு விட்டுறணும். உங்கள்கிட்ட பேச்சுத்தையும் பேசுகிறேன். எனக்கு மாதிரியே இருக்க மாட்டேங்குது. தலையெல்லாம் இதுலேயும் ஏன் நீங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கலாம். நேற்றும் வீடியோ போடலை, இன்றைக்கும் போடலைண்ணா. என்னத்தையே ஒரு $2 ஏறும் 2 நாளைக்கு ஒருக்க. அதுவும் போயிடும். வீட்டு வாடகை கொடுக்கணும்.
ஃபீஸ் கட்டணும் பள்ளிக்கூடத்துக்கு, சோறு திங்கணும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு செலவாகும். அதுக்காக நம்ம உழைக்கணும் இல்லையா? நான் முடியலைனாலும் சோர்ந்து போக மாட்டேன், எந்திரிச்சு நின்றுக்கிறேன். உங்களுக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா நடிகர் தாமு இருக்கார் பார்த்தீங்களா, தாமு, அவர் பேச்சை கிளம்பு. இந்த பர்வீன் சுல்தான் பேசுவாங்கள்ல, அதை விட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தத்தை நடிகர் தாமு சொல்லுவார். கில்லி படத்தில் இருப்பார்ல, ரெட்டை ஜடை போட்டு, அவர் ஒரு காமெடியனாக தானே உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் நடிகர் தாமுன்னு போட்டு பாருங்கள், ஸ்பீச்சுன்னு, நடிகர் தாமு ஸ்பீச்சுன்னு. மனசில் நெத்தியில் இருக்கிற நோய் எல்லாத்தையும் எமோஷ்னலை கிளப்பி விட்டுருவார். சரிங்க, இதுதே வீடு கட்டுறோம், கண்ணடி விட்டாலும் கல்லடி படாச்சு, கல்லடி விட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படித்தான் இருக்கு. எனக்கு ப்ளஸ்ஸே என் குரல் தான், என் குரலையே முடக்கிட்டாரு. நான் என்ன செய்வேன்? இங்கே யாருக்கும் வானத்துலேருந்து தொப்பு தொப்புன்னு விழுது. மாத்திரை போட்டேன், தூக்கம் வருது, தூங்கத்தான் முடிய மாட்டேங்குது. கடமைகள், இன்றைக்கி எப்படியாச்சும் தூங்கிடணும்னு நினைப்பேன். தூங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் பாருங்க, தூங்க முடியல. நான் படுப்பேன், பாப்பா எழுந்திரிச்சிடும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சோறு வைங்கிறார். சரி முடியல, செத்த படுக்கட்டும்னு அவர் நினைக்க மாட்டார். முடியலனாலும் நான் தான் சோறு போடணும். என்ன செய்ய, ஒரு சில வீட்டில் இப்படித்தே இருக்காங்கன்னு. சரி முடியலையா, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ தூங்குமான்னு சொல்ல மாட்டார். அப்படித்தானே இருக்குது எல்லார் வீட்டில். இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும், இருந்தாலும் உள்ள யதார்த்தம் இதுதான். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னால் முடியலைங்க, இருந்தாலும் நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் வண்டி ஓடுது. இப்படியே ரன் பண்ணி கொண்டுட்டு போயிடணும். சொந்த வீட்டில் போய் பழைய கஞ்சி குடித்தாலும் அமிர்தத்துக்கு மேலே. எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டி போனாலே யாருக்காவது எதோ முடக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு போக முன்னே முடக்குதே. பாய் மக்கள்.